பன்னியில் கிடைச்ச ருசியான பாலைப்பழம் நல்ல சுவையாக இருக்குது. பார்க்கலாம். வாழைப்பழம் பழுக்கையில் விஸ்வமடு பொதுச்சந்தை நல்லா இருக்கு. வேற தொழில் உங்களுக்கு உண்டு. ஹெல்ப்பை உதவி செய்திருக்கிறீங்கன்னா ரொம்ப நன்றி. என்ன உங்களுக்கு நன்றி அம்மா. சரிதானே கிடைச்சிருக்காங்க. அன்றாபுரம் தான் இருக்கு. முல்லைத்தீவுக்கு போகிறேன். முல்லைத்தீவில் ஒரு காணொலி போட்டேன். நான் அந்த காணொலியில் வந்து ஒரு அக்கா ஒரு ஆளுடனே விற்று கொண்டு இருந்தவா அவன் மகனை வந்து செல் அடித்து அவருக்கு வந்துட்டாராம். அப்போ அவருக்கு உதவின்னு சொல்லி ஒரு லண்டனில் இருக்க அக்கா கொடுக்க சொன்னவா ஒரு குறிப்பிட்ட காலத்தொகை. நான் அங்கே போய் அதை பற்றி கதைக்கிறேன். முல்லைத்தீவு பஸ்ஸுக்குள்ளுக்கு வேறு இருந்துட்டேன். சாவச்சேரி நகர்ப்புறம் அதில் இருக்க பஸ் ஸ்டாண்ட் ஒரு நாளைக்கு வந்து எடுத்து போடுறேன் பாருங்க. இது இப்போ பழையில் நிற்கிது. பழை இந்த வடக்கடையில் பாருங்க ஒரு ஐயா வடை விற்று கொண்டிருக்கார். வண்டில் வடக்கடை. கிளிநொச்சி முருகானந்தா மகா வித்தியாலயம். பார்த்தீங்கண்டா வயல் விதைச்சிருக்கேன் பாருங்க. இப்படி நெல் நண்டு இது பாலம் கட்டி கொண்டிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் திருத்த பணிகள் நடக்குது தான் பாருங்க. இது வந்து புளியம்பக்கனை நாதம்பரான் கோயில் அடிக்கு போகிற வழி அடியெல்லாம் நிற்கிறோம் பாருங்க. விஸ்வமடு சந்தி அடியில் இறங்கிட்டேன் பாருங்க. இதுதான் விஸ்வமடு சந்தி. என்னடா இப்போ இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு தான் போக போகிறேன். பசிக்குது. ஏடிஎம் போய் காசு எடுக்க வேணும். ரீலோட் செய்ய முடியும். அவ்வளோதான் ஜூஸ் கடை. சாப்பாடு கடை அடிக்க வந்துட்டேன். இவ்வளோ நேரம் தேடி திரிஞ்சேன் நான். என்னன்னு சொன்னால் சாப்பாடு கடையில் சாப்பாடு முடிஞ்சுதான் பாருங்க. முல்லைத்தீவில் இருக்கிற விஸ்வமடு சந்தி. இருக்குது டவுன் தான் இது. விஸ்வமடு குளத்துக்கு போகிறவா தான் இது. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான் விஸ்வமடு அந்த சந்தி. இதில் பாருங்க ஒரு அண்ணன் ஒரு ஆள் கருவாட்டு கடை வச்சுக்கார். எடுக்கலாமா? என்ன இது எல்லாம் முல்லைத்தீவு கருவாடா? முல்லைத்தீவு கருவாடா? நெத்தலி என்னடாப்பா? கனவா கருவாடு நெத்தலி. இப்போ வந்தீங்கன்னா ரோட்டில் வாழைப்பழம் பழுக்கையில் சீசன் நினைச்ச ஒரு கடையில் உடம்பு வாழைப்பழம் விற்கல. இந்த முறை இனித்தானே வரும். வேற சாப்பாடு கடை இது. இதான் வந்து விஸ்வமடுவில் இருக்குது வாணி விலாசன்னு சொன்ன சாப்பாடு கடை. இப்போ என்னென்னா தோசைக்கு முடியப்பத்துக்கு கேட்டிருக்கேன். ரெண்டில் ஏதாவது இருந்தால் சாப்பிடுவோம்ட்டு. வாணி விலாஸ் பார்த்தீங்கன்னா இடியப்பத்துக்கு மீன் குழம்பு மட்டும் இருக்கணும். இப்போ வட்டுவாய் காலுக்கு போகிறதுக்கு வந்து பஸ் எடுக்கிறதுக்கு வந்து நிற்கிறேன். என்னென்னா சாப்பாடு உண்மையில் நல்லா இருந்தது. எல்லோரும் சந்தைக்கு போயிடும். இப்போ வந்து இந்த விஸ்வமடு இந்த சனத்தவா கொஞ்சம் கூடிட்டு போகல. சின்ன வயசில் வரைக்கும் அவ்வளோத்துக்கு இல்லாத குறைவு தான். இப்போ அந்த யுத்தம் நடந்ததுக்கு பிறகு குறைஞ்சி திருப்பி கூடுது. இந்த சாப்பாடு கடைக்கு நீங்கள் வந்து சாப்பிடலாம். நல்லா இருந்தது. சரியோ பெய்ய தொடங்கிட்டுது. பாருங்க 2 தாத்தா மாதிரி இப்போ என்ன பிரியாத நண்பர்கள் மாதிரி ஏற்றி கொண்டு போய் நம்ம ஒருத்தர்
அந்த காலத்து வாழ்க்கை இப்படித்தான், சைக்கிளில் இப்போவும் இருக்குதான். ஆனால் கிராமப்புறங்களில் பார்க்குறது இன்னும் குறைஞ்சிடுது. இப்போ சிறுவன் சைக்கிள் ஓடுறான் பாருங்க. இவங்க ஏற்றி கொண்டு போயிடும் பாருங்க. பிரமணந்தாறு அதார என்ன வேணும்? நண்டு நண்டு எடுக்கலாமே. இந்தா பாருங்க, முல்லைத்தீவு வட்டுவாய்க்கால் பாலத்துக்கு வந்து பிடிச்சிருக்கா நண்டு. அம்மா அது என்ன மீன் தானே? அது மீன் இருக்கும் அதுக்குள்ளுக்கு. சேரு ஜப்பான். என்ன நண்டு அது? இந்த கடிச்சா துண்டு பறக்கும். இதோ நானும் பிடிக்கிறீங்களோ? இது இப்போ வீசினா நண்டு ஒன்று கிடந்து. இது என்ன செய்வீங்க? கொண்டு கறி காய்ச்சுவீங்க? கறி தான் கொண்டை வச்சு என்ன விற்கிறதானே? அதுக்கு சமைச்சு சாப்பிட வேண்டியா? இது இதில் பிடிச்சவன் பாருங்க. நான் வந்து வட்டுவாய்க்கால் பாலம். இதெல்லாம் முல்லைத்தீவு விருது யுத்தம் நடந்த இடம். இப்படியே போவாங்கால முள்ளி வாய்க்கால் இருக்குது. இப்போ என்னென்னா இந்த அம்மாண்ட கடையடிக்கு தான் வந்து நிற்கிறேன் பாருங்க. மோட்டர் சைக்கிள் காரணம் அந்த கடையில் வந்து இப்படி அடிச்சுட்டு போயிட்டான். 15 நாளாக ஹாஸ்பிட்டலில் நின்று இப்போ தான் திருப்பி வந்து இந்த ஜூஸ் கடையை திருப்பி வந்து நிற்கிறேன். தோழன் அதே டைமுக்கு தான் அவர் வந்துட்டு என்னை பார்க்க. என்னென்னு சொல்கிறது, இந்த கடவுள் அனுப்பின மாதிரி வந்துருக்கு. ஆஸ்பத்திரியில் பிரச்சனை இல்லை. நம்மதில் ஏற்கனவே காயப்பட்ட கால் தானே, அதனால் காயத்தை வச்சு தான் காலையில் பூட்டிக்கிறாங்க. அது இப்போ காயப்பட்டதும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. கொடுக்கணும் நம்ம இந்த வண்டியில். வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதன். இப்போ எங்கே நீங்கள் சொன்னால் முல்லைத்தீவில் வட்டுவாய்க்கால்னு சொல்கிற அந்த பாலம். இந்த பாலம் இப்போ உடஞ்சி அதை திருத்தி கொண்டிருக்கணும். நான் உங்களுக்கு சொன்னால் அந்த அன்றைக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் நான் உதவி செய்யணுமெண்ட் எடுத்து போடல. எப்படின்னு சொன்னால் போகிற வழியில் ஒரு உளநீ கடை இருந்தால் ஒரு அம்மாண்டா எடுத்து போடுங்க, அவனோட கஷ்டமெல்லாம் சொன்னோம். அது இந்த மாதிரி இருந்தால் அவன் புள்ள வந்து செல்லடி பட்டு இறந்தவரன்னு சொல்லி வியாபாரமும் சரியாக நடக்கலையா. மற்றது வந்து இப்போ கடைசி 15 நாளாக இந்த ஹாஸ்பிட்டல் எடுத்தவன் நானாக தான் ஃபோன் அடித்து பார்த்தேன். ஏன்னா இங்கே வந்தால் அவையில் இல்லாட்டி வர்ற நேரம் பிறகு வந்து அந்த அவையில் அனுப்பின பணத்தை வந்து கொடுக்க முடியாமல் போயிடும். அதுவும் பக்கத்தில் இல்லை, கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வரும். இப்போ என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட லண்டனில் இருந்தால் அந்த அண்ணா 40,000 ரூபா காசை அனுப்பி விட்டுவார். அந்த காசை தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். இது காசுன்றதை தாண்டி அவள் உதவின்னு கேட்காதத்தில் இதை அனுப்பினவராம். நான் இது உதவி வீடியோன்னு சொல்லி போட்டு காட்டையில் இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் மெட்டாக்களுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இது வரும். அதோட வந்து இது ஒரு ஆவணப்படுத்தலாகவும் இருக்கும். சரியோ, நான் இந்த அம்மாண்ட கடை பாருங்க. வேப்பம்பு ஏன் வேப்பம்பு வடாது கிடைக்கலையோ? வேப்பம்பு கிடைக்கலையோ? அம்மா இதை அப்படிங்க பண்ணுங்க. 40,000 இருக்கோண்டு இருக்கா? சரிதானே. 40,000 ரூபா பணம் அம்மா எண்ணினவ தானே அம்மாட்ட கொடுக்குறேன். லண்டன்ல இருந்து அந்த பணத்தை அனுப்பி உதவி செய்ததுக்கு நன்றி. இது உதவின்னு சொல்லி காட்டையில் இது எனக்கு ஒரு எவிடன்ஸ் ஆவணப்படுத்தல். இப்போ அவருக்கும் இது வந்து ஒரு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். சரியோ, நீங்களும் வந்து இந்த அம்மாவை எப்படி இப்படி சிறுதொழில் செய்கிறாங்க அந்த வியாபாரத்தை ஊக்குவிக்கணும். நன்றி அம்மா. சரிதானே? கிடைச்சிட்டு தானே? கிடைச்சிட்டு நன்றி. அந்த லண்டன்லேருந்து எனக்கு இந்த உதவியை செய்த அண்ணாக்கு அண்ணாண்ட குடும்பத்துக்கும் நன்றி அண்ணா. அப்படி எனக்கு இந்த நான் எதிர்க்காமல் எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க. இந்த கஷ்டத்தில் இருந்ததுக்கும் இந்த நான் ஆக்சிடென்ட் பட்டிருந்ததுக்கும் எனக்கு இந்த ஹெல்ப்பை உதவியை செய்திருக்கிறீங்கன்னா ரொம்ப நன்றி அண்ணா. உங்களோட குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இப்போ அம்மா வணக்கம். வணக்கம். நீங்கள் என்ன கடை வச்சுக்கிறீங்க? என்ன மாதிரி வியாபாரம்? நான் சோளம் விற்கிறேன் நான் தம்பி. மற்ற இளநீ இருந்தால் இளநீ எடுத்து கொண்டு விற்போம். மற்றபடி சர்வத் தான் ஜூஸ் போடுறேன் நான். ஜூஸ் இது நிலைமை என்ன மாதிரி? இப்போ இது நிலைமை எப்படி போகுது வியாபாரம்? வியாபாரம் செய்து தம்பி இதில் முதல்ல சாமான் ஒன்றும் இல்லை.
சோழஞ்சிருந்து அஞ்சாவதுபுரம் போய் தான் எடுத்து கொண்டு வரணும். யார் எடுக்கிறது? நான் பஸ்ஸில் போய் எடுக்கிறேன். பஸ்ஸில் போய் எடுத்து பஸ்லாம் போய் எடுத்து கொண்டு வரேன். அது எவ்வளோ காலத்துக்கு ஒருக்கா எடுப்பீங்க சோழன்? கொண்டு விட்டு நான் 3 நாளைக்கு ஒருக்கா போடணும். எவ்வளோ பஸ்ஸுக்கு காசு போயிடுமா? பஸ் காசு சோளம் என்ன விலை? சோளம் 100 ரூபா விற்கிறேன். 100 ரூபா விற்கிறீங்க? அதே எங்களுக்கு 70 ரூபா. பஸ் காசு எல்லாம் அதுக்குள்ளேயே போயிடும். இதுக்குள்ளே தானே இல்லை பஸ் காசு. அப்போ பாருங்க உங்களுக்கு வீட்டு செலவு அது இது எல்லாம் இதுக்குள்ளேயே எல்லாம் இதுதான் தம்பி. அதே என்ன காணும் கட்டுடைய படிக்கலாம் 3 பேர் படிக்கிறாங்க. ஒரு ஆள் ஓயல், ஒரு ஆள் 10ஆம் ஆண்டு, ஒரு ஆள் 7ஆம் ஆண்டு. மற்றது அந்த இறந்தவர்னு சொன்னீங்க போன முறை. அவர் ஓயல் எழுதுறதுக்கு போகிறது அந்த மாதம் தான் அவர் செல்வடிச்சு சேர்த்து 3 வருஷமா ஆச்சு. இந்த 25ஆம் தேதி வந்தால் 3வது ஆண்டு. உங்களுக்கு என்ன ஆனது? கொஞ்ச நாள் கடை போட்டுன்னு சொன்னீங்க. அது நான் மோட்டர் சைக்கிள் ஒன்று தம்பி ஆச்சு. இதுல கடையை அது என்ன கடையை பூட்டி கொண்டு போக கூட மோட்டர் சைக்கிள் ஆச்சு. ஐயோ உங்களுக்கு கால் அடி விட்டு ஏற்கனவே காலையில் இல்லாத கால் தானே தகடு யுத்தத்தால. சரி சரி சரி. காலையில் இல்லாமல் இருந்தால் அதே காயத்தில் இங்கே ஆக்சிடென்ட் பட்டு அதனால் 15 நாளாக கடை தூரத்தில் தம்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து திருப்பி வந்து இப்போ திருப்பி கொஞ்சமாக எடுத்து போட்டு இதில் நின்று செய்து கொண்டு நிற்கிறேன். இதுக்கு முதல்ல என்ன வேலை செய்தீங்க? இந்த வேலை தான் 10 வருஷமாக இதில் அந்த நிற்கிறேன். 10 வருஷமாக அது நான் ரோட்டுக்கு வந்து என்ன செய்கிறது தம்பி? இப்போ படிப்பு செலவெல்லாம் எல்லாமே இருக்கலாம். கஷ்டம் தான் தம்பி. டீசனுக்கு ஒரு ஆளை தான் போட்டுறேன். 2 பேர் விடுறது இல்லை. ஏதோ இதை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். கணவர் இருக்கிற அவருக்கும் காயப்பட்டு காயப்பட்டு அந்த சொந்த இடம் இது நாங்கள் இந்த முல்லைத்தீவு மட்டுவாய்க்கால் வெள்ளம் வரைக்கும் அப்படி வந்தது. நல்ல வெள்ளம் பாலத்தை விட்டாச்சு தம்பி. உஞ்சால நாங்கள் வரையிலாது வண்டியில் அடிச்சுட்டு போயிட்டு தண்ணி. அது ஹெச் ஆஃபீஸ் எல்லாருமே தெரியும் வண்டியில் இல்லையன்று. இது ஒரு வேற ஆகல்ற வண்டியில தான் நான் இது வேற ஆகண்ட ஓட்ட வண்டி தான். அந்த வண்டியில் போயிட்டு அது தண்ணியிலேயே போயிட்டு தம்பி. அப்போ நீங்கள் எல்லாம் அங்கே போயிட்டீங்க? நாங்களும் அங்கால சைட்டு. இப்போ இது இந்த வண்டியில் விட்டாஞ்சு இப்படி இப்போ புதுசாக இப்போ இது இது இப்படி உடஞ்சு கிடந்து இது புதுசாக இல்லை. இது பழைய வண்டி தண்ணியில் அடிபட்டு இது கொஞ்சம் அங்கால போ நேரிக்கார ஆட்கள் எல்லாம் சனம் எல்லாம் வந்து கயிறு போட்டு கட்டிருக்கான். ஜூஸ் வண்டி அப்படியே போயிட்டு அது போயிட்டு அதுதான் அப்படி வெள்ளம் வெள்ளம் பாலம் ரெண்டு விட்டா உடஞ்சே தம்பி. 3 நாள் இடத்துல உடஞ்சிருக்காரு. ஆக்களுக்கு சேதம் வந்தது. ஆக்கள் ஒரு வரைக்கும் சேதம் இல்லை. எங்களுக்கு தான் இஞ்சால வரையும் உங்களோட வீட்டு பக்கம் அங்கால வெள்ளம் வீடெல்லாம் தண்ணி. அப்போ அந்த நேரம் வியாபாரம் இன்னும் சாப்பாடு என்ன ஒரு வியாபாரமும் இல்லை. வீட்டோட தான் வீட்டோட இந்தால வரையில அது பாலத்துக்கு இந்தால இருக்கிறத கஞ்சியும் குளியும் குடிச்சு இதை நம்பி இருந்த எங்களுக்கு தம்பி வெள்ளத்தோடு அதுவும் இல்லை. அப்படியே வீட்டோடையே கிடந்து சரியா கஷ்டப்பட்டு சேர்ந்து ஒரு 15-20 நாள் 1 மாதத்துக்கு பிறகு அந்த கடையை தூரம் நாங்கள் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு நின்றுனாங்க. துப்பரவா எல்லாம் போட்டு தம்பி. பாருங்க இதான் வந்து நம்ம சோளம் அவிச்சது வைக்கிறா துறக்க போகிறா பார்ப்போம். இது அவிச்சது என்ன விலை? அவிச்சது 100 ரூபா 120. அவிச்சது 120 ரூபா. பச்சை 100 ரூபா. இப்போ இதுக்கு முதல்ல 80 ரூபா பச்சையும் 100 ரூபாயும் கொடுத்தாங்க. இப்போ கொஞ்சம் கூடிட்டு போக்குவரத்து செலவு அஞ்சாவதுபுரம் போய் எடுத்துக்கொண்டு வா. இங்கே பாருங்க அண்டாபுரத்தான் இங்கே யாழ்ப்பாணத்து சோழன் மாற இல்லை இல்லை தம்பி. இங்கே வாரையில் போய் பஸ்ஸில் எடுத்துக்கொண்டு வரணும் தம்பி. அது சரி. அண்டாபுரம் போய் எடுத்துக்கொண்டு இங்கே வர 12 1 மணி 2 மணி ஆயிடும். அடுத்த நாள் தான் வியாபாரம். அதுவும் சரி. பஸ்ஸுக்கு தான் தம்பி போடுறேன். இப்போ தானே இது வந்து அளவான சோளம் அப்படி அவிச்சு கொண்டே இருப்பீங்க போட்டு போட்டு சாப்பிட போறீங்களா? எனக்கு வயிறு ஃபுல். மத்தியானம் சாப்பிட்டு விஸ்வமெல்லாம் நாங்கள் சாப்பிட்டது மழையும் இதெல்லாம் உங்களோட இதுக்குள்ள இருக்கு. உங்கள் ஒட்டுவாய்க்காது இல்லை பாராக்காது இல்லை. இவங்க எங்கெங்கேருந்து வரீங்க? புதுக்குடி புதுக்குடியிருப்பு அங்கே பக்கம் விசுவமடி எல்லா பக்கம் மின்சாரம் எல்லா பக்கம் ரோட்டால் போகிற வாரசனம் பாரதானே ஐயா. இதில் ஆக்கள் இல்லை தானே பாருங்க. இது பாலம் தண்ணியை தான் ஒரு தெரியும் இல்லை. இந்த கடைக்காரர் வந்து இப்போ தான் காணி வாங்கி அதை புதுசாக கட்டிருக்கு. இதோ இந்த சனம் இல்லை தம்பி. முன்னுக்கு நேவிக்கணும். அப்போ போகிறது இங்கே பஸ்ஸில் தான் இதெல்லாம் முள்ளுக்கு வச்சு பூட்டிட்டு போயிடுவீங்களோ? எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போகிறோம். நான் இந்த பொட்டி வண்டியில் கொஞ்சம் சாமான் பிஸ்கெட்டுகள் மிக்சர்கள் அப்படி கொஞ்சம் போட்டால் ஓடுங்க மிக்சர் அதெல்லாம் சின்ன சின்ன இது அதுக்கு முதல் வேணும். முதல் இல்லை ஒரு முதல்ல போட்டால் அப்புறம் அது என்ன அந்த வண்டியில் நான் நல்ல 10 வருஷமாக செய்கிறேன். வெற்றி இருக்குது. முதல் இல்லை தம்பி. இதெல்லாம் யார் கொண்டு வந்தாவது? என்ன நீ இல்லாண்டு அவரத்தில் எடுத்து கொண்டு வரணும். அவை கட்டி கொண்டு வருவீங்களா? இது பஸ்ஸில் போட்டு ஒரே பையில பூரா பையில
வைக்கெட் காசு தம்பி, பஸ்ஸு காசு, அதுக்கும் காசு காசு, ஆ எல்லாம் காசு, எல்லாத்துக்கும் காசு. இதுதான் தொழில் எங்களுக்கு உண்டு. இதை வச்சு தான் எங்களோட வாழ்வாதாரம் போகுது. இது ஒன்று தான் தொழில். எப்படி இருக்கு எடுக்கலாமா கதைப்பினோம் கதை கேட்டும் எப்படி இருக்கு சோளம் சோழன் நல்லா நான் சொல்லுங்க, நீங்கள் சொன்னீங்களா அக்கா சொல்லு. ஆ நல்லா இருக்கு வேற நம்ம எல்லாரும் அடிக்கடி வந்து தெரிஞ்சாக்கலாம் இதால் வராது எல்லாம் பழக்கம் எல்லாரும் பேர் தெரிஞ்சாக்க எல்லாரும் பேர் எங்கடையாக்கள் எப்படியே வட்டுவாள் பாலத்துக்கு பார்க்க வேறு தானே. இந்த பாலங்கள் யுத்தம் நடந்துறாங்க பார்க்க வரும் நல்லா இங்கேருந்து போய் தண்ணி இல்லாமல் போன கிணம் தானே. வெளியில் வந்தால் தண்ணியாவது குடிச்சிட்டு போன மட்டும் நல்ல சர்பட் ஜூஸ் கடையும் வச்சுக்கிங்கண்டா ஜூஸ் கடை ஆனது இருந்துச்சுண்ணா. சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடு, நீங்கள் சாப்பிட எடுத்து போடுங்க. தண்ணி தண்ணி இல்லாமல் கடைசி நேரம் போனது. அப்போ அஜவாசி நான் அந்த இடத்துக்கு வந்தது வாரத்தனங்கிற தினம் வந்து தண்ணி பச்சை தண்ணியாவது குடிச்சிட்டு போகணும். தண்ணி எடுத்து வச்சு வாரதுகள் நின்று தண்ணியாவது குடிச்சிட்டு போகணும். அப்படித்தான் நாங்கள் போனாங்க. தண்ணியும் வச்சுக்கிறா வேறுங்க அம்மா, இது இலவசம். அது எங்கட சனம் குடிச்சிட்டு போகும். எங்கே இருந்து வருது, எங்கே எடுக்கிறீங்க? இங்கே தண்ணி எங்கே தண்ணி சரி வர சொல்ல விரும்புறீங்களா? உங்களோட இதை காட்டுங்க உங்களுக்கு உங்களோட பிள்ளைங்க படத்தை. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த அம்மாண்ட கடை, இந்த அம்மாண்ட பிள்ளைண்ட படம் மட்டும் இருக்காமல் இவர் ஆனால் இங்கே செல்லி தாண்டி இறந்தவர்னு சொல்லி சொன்னவர் பாருங்க. இறப்பு 2021 இறந்தவர், 2002ஆம் ஆண்டு பிறந்தவர். அவ்வளோந்தான். இப்போ ஜூஸ் போட்டு ஜூஸ் போட்டு கொடுக்குறீங்க. இதுக்கு 1000 வாடகையோ? அதுக்கு நீங்கள் 4 தகர கொட்டில வச்சு போடலாம். பாருங்க இந்த வண்டியில் எப்படி உடஞ்சிருக்கு. நான் பயந்து பயந்து செய்கிறேன். என்ன இது சைக்கிள் வண்டி தானே? சைக்கிள் வண்டி. எந்த வண்டி நல்ல வண்டி, அது தண்ணியில் போயிட்டு வண்டியை வந்து போகல, மெட்ட வண்டியில எல்லாம் போகுது. பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பஸ்ஸு தான் வருது. இப்போ இந்த பஸ்ஸெலாம் அது இப்போ இது ப்ரைவேட் உருண்டு கொண்டு தான் போவோமே. அக்கா ஃபோட்டோ எடுத்துரும் திரும்புங்க. முல்லைத்தீவு போயிட்டு வர இப்போ தான் மழை பெய்ஞ்சாங்க. கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்ட். அங்கே இருந்து கிளிநொச்சி பஸ் எடுத்து இங்கே வந்துட்டேன். இப்போ வந்து இங்கே பாலப்பழம் வந்து விற்று கொண்டிருக்கீங்கன்னா வந்த இடத்துல இப்போ சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாடு இன்னும் சாப்பிடல, பசிக்குது, தண்ணி விடாக்குது முதல் போயிட்டு இங்கே வந்து பஸ் ஓட்டாங்க போகிறாங்க. அதான் பிரச்சனை. வேறுங்க அதெல்லாம் அந்த அண்ணன் பாலப்பழம் வச்சு விற்கிறார். இஞ்சால போனால் முருகாண்டிகளையும் வச்சு மார்க்கெட் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே எங்கே இருந்து கொண்டு வாரீங்க? எங்கே? அங்கே பூனாரி பக்கம் வங்காளையோ? போன 1000 நான் போனோம் ராஞ்சு. இதான் வந்து பாருங்க பாலப்பழம். நூறு கிராம் என்ன ஒரு சுண்டா? 120 கிராம். 220 கிராம் எவ்வளவு? 200 ரூபா. 220 கிராம் 200 ரூபா. மண்ணில் பாலப்பழம் பச்சான் மேப்பா இதெல்லாம் வச்சு விற்கிறாங்க. வாழைச்சோளம் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பாலப்பழம். இதான் அந்த கஜன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? படுதா போடுமா? ஒன்றோட அப்புறம் எல்லாத்தையும் போட்டு நல்லா இருக்குது. நீங்கள் கிளிநொச்சி வன்னி பக்கம் வந்தீங்கன்னா வன்னி பாலப்பழம் தான் பார்க்கலாம். அன்னையில் கடைக்கு வந்து வாங்க. ஏனையன் ரோட்டில் இருக்குது. கை வச்சா படுதா போடுவோம். கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்ட் சாப்பாடு கடையை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கேன். இந்தா கோல்டு ஃபிஷ் வளர்க்குறது வாங்க. கோல்டு ஃபிஷ் சீவாள்
நீங்கள் என்ன தொகையாக கொடுக்குறீங்க? ஆ பார்க்க எடுக்கலாமா? என்ன ஃபைட்டர் வேறுங்க வா யூடியூப் இல்லை நாங்கள் வீட்டை சும்மா வச்சு பொடியல் வருவாங்க. நீங்கள் அங்கே என்ன எடுக்கிறீங்க? இங்கேயோ வெளியிலையோ? ஒன் ஃபைட்டர் இல்லையே இங்கே. இதெல்லாம் என்ன இல்லைண்ணா கோல்டு ஃபிஷ்? 500 ரூபா விலை கூட்டிகிட்டு போகலண்ணா. நாங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினாங்க முதல். இப்போ ஏறிட்டேன் ஏஞ்சல் மீன். இந்த பாலப்பழம் இருக்கிறோம். இந்த பாலப்பழத்து இந்த பாலம் எல்லாமே இது பாருங்க. உங்களோட பாட்டி நிற்கிறா. பாட்டி வணக்கம். பாட்டி வணக்கம். வேணா ஞாபகம் இருக்கோ? ஆ ஞாபகம் இருக்கோ? பாலப்பழம் உங்கள்ட இல்லையே என்ன பாட்டி? எங்கே போனா வெட்டலாம்? மூணாயிரம் தான் இப்போ சீசன். இங்காலே இல்லையே முருகன் அந்த பெண்ணார் பக்கம் போகிற பாதை. சரி எப்படி போகுது வியாபாரங்கள்? இப்போ என்ன செய்த நீங்கள் உங்களுக்கு கொடுத்த உதவிக்கு? பேங்கில் போட்டு அந்த 50,000 ரூபா தந்தீங்க. அதில் 5,000 ரூபா எடுத்துட்டேன். சரி பரவாயில்ல. உங்களுக்கு கடைக்கு ஏதாவது வாங்கி சாமானில் போடலாம். அதான் வாங்கிக்கணும். ஒழுகுது சார். ஒழுகுதுவா? அது அந்த கரத்தை வாங்கி போட்டுருக்கலாம். அது 50,000 ரூபா இல்லை. ஆம்பளை உதவி இல்லையே. போடணும். என்ன வாசம் வருது? கச்சான் மாங்க வா. எங்கே உள்ளுக்கு போகலாமோ? சந்தையால் போய் அந்த மெயின் ரோட்டில் போய் சைவ சாப்பாடு. சரியா போயிட்டு வா. கிளிநொச்சி பூங்கா, பசுமை பூங்கா. ஒரு அண்ணன் இந்த வண்டில் கடை பாருங்க. என்னப்பா ஒரு சாப்பாடு கடைக்கு இவ்வளோ தூரம் வரைய வேண்டி இருக்கோ? என்ன சம்பவம் இன்னும் தெரியலை. ரியோ ஐஸ்கிரீமா உண்மையில் அது அந்த யாழ்ப்பாணத்தை நல்ல ஒரு ரியோவோ இல்லாட்டி இது புரிமான ரியோவோ தெரியல. இந்த கிளிநொச்சி சந்தைக்குழுக்கு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சால பாலப்பழக்கமும் இருக்குது. மரக்கறி கடைகள். பாலைப்பழம் எங்கே இருந்தாக்கா வந்திருக்கு பாலப்பழம்? மூணாயிரியா? இதே அந்த அக்கா மேலத்துல வெட்டி கொண்டு வந்துருங்களா? பார்க்கலாமா? இது பழம் எத்தனை நாளைக்கு வச்சிருக்கலாம்? எவ்வளோ? 100 கிராம். பலாப்பழம் வந்து குவிஞ்சிருக்குது. இந்த சாப்பாட்டு கடையே தேடிக்கொண்டே இருக்கிறேன். கிளிநொச்சியில் பார்த்தீங்கன்னா மழை வர போகுது. சாப்பாடு செருப்பு தைக்கிற ஐயா ஒரு ஆள் நிற்கிறாருங்க. ஐயா வணக்கம். மழை என்றாலும் மழை செருப்பு வேண்டி சும்மா சப்பாத்து தைக்க எவ்வளோ எடுக்கிற நீங்கள்? 600 ரூபாண்ணா. ஷூகேஸும் தைச்சி கொடுக்குறீங்களோ? பேக்கு ஷூகேஸு. ஐயா தான் வந்து மழை தூருது ஐயா.